ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டிலே நல்ல கமகமன்னு மல்லிப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் முழு மல்லி 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். மல்லியை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டஸ்ட்டு இருக்கான்றதை பார்த்துட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, லைட் கலர் மாறணும். நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு வாசனை நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் மல்லிக்கு 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. இப்போ மல்லி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஹீட் ஆறட்டும். ஸோ நம்ம அதை தனியாக வச்சிடலாம். இப்போ நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் இந்த மல்லியை நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஜாரில் மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா பவுடரை அரைக்க போகிறோம். இப்போ இந்த ஜாரை மிக்சியில் மாட்டி நீங்கள் அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸில் அரைங்க, அடுத்து செகண்டு, தேர்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். இப்போ மல்லி நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம மிக்ஸியை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எடுத்து லைட்டாக ஹீட்டை ஆற விடுங்க. நம்ம மிக்சியில் அரைச்ச ஹீட் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இந்த மல்லி பவுடரை அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. வீட்டிலே நல்லா கம்மன்னு ஒரு மல்லிப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 1 கப் அளவு மல்லிக்கு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.